ஜம்மு காஷ்மீர் காந்திநகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த முதியவரை காரில் இடித்த இளைஞர் உதவுவதற்கு பதிலாக மீண்டும் காரை பின்னோக்கி வந்து ஏற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். தற்போது முதியவரின் நிலை என்னவாக இருக்கிறது? யார் அந்த இளைஞர்? அந்த இளைஞர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். ஜம்முவில் உள்ள காந்திநகர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த SUV வாகனம் ஒன்று தனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்தை முந்த முயற்சித்த போது எதிரே வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தவர் மீது மோதியது. இந்த மோதலில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த முதியவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டார். சாலையில் விழுந்த முதியவர் சுதாரித்துக் கொண்டு எழுந்து நின்ற போது SUV வாகனத்தில் மோதிய அந்த நபர் மீண்டும் தனது காரை ரிவர்ஸ் எடுத்து சாலையில் நின்று கொண்டிருந்த அந்த முதியவர் மீது வேகமாக மோதியதில் முதியவர் தூக்கி வீசப்பட்டார். காரில் இருந்து இறங்கிய அந்த நபர் முதியவருக்கு உதவுவதற்கு பதிலாக அந்த முதியவரை திட்டிவிட்டு பின்னர் அந்த காரில் ஏறி தப்பி சென்றார். இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி மனிதநேயம் மறித்து விட்டதோ என்று கேட்கின்ற அளவுக்கு பல விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. முதலில் அவர் இடித்தது எதேச்சாக என்று நினைத்தாலும் பின்னர் மீண்டும் காரை ரிவர்ஸ் எடுத்து முதியவர் மீது மோதியது உள்நோக்கம் இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்றது. இதில் தன்னுடைய தலை மற்றும் உடலில் படுகாயமடைந்த அந்த முதியவர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் ICUவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தன்னுடைய தந்தையை இடித்தவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் வலியுறுத்தி இருக்கின்றனர். இந்த காரை இயக்கியவர் 20 வயதாக கூடிய இளைஞர் என்று கூறப்படுகின்றது. அவர் தற்போதும் தலைமறைவாகத்தான் இருக்கிறார். இருப்பினும் காரினுடைய உரிமையாளரும் காரை இயக்கிய அந்த இளைஞனுடைய தந்தையை தற்போது காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த சம்பந்தப்பட்ட வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கையும் பதிவு செய்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.